இவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி மகா சிவராத்திரி மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கு. அப்படி மிதுன ராசினியர்கள் இந்த மகா சிவராத்திரியான இன்றைய தினத்துல சிவபெருமானின் அருளை பெற இந்த விஷயங்களை நீங்கள் செய்தாக வேண்டும். அப்படி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகா சிவராத்திரி என்பது ஒவ்வொரு ஆண்டு சிவபெருமானை கௌரவிக்கும் வகையில் கொண்டாடப்படும் ஒரு இந்து பண்டிகையாகுங்க. இதனால் சிவனின் திருமண நாளை குறிக்கிறது. அது மட்டுமில்லாமல் குளிர்காலத்தின் இறுதியில் அல்லது கோடை காலம் வருவதற்கு சற்று முன்பு இந்த நாள் வருகிறது. இந்துக்களுக்கு இது ஒரு பெரிய பண்டிகையாகும். இது ஒருவரின் வாழ்க்கையில் இருளையும் அறியாமையையும் போக்க பிரார்த்தனை செய்யப்படுகிறது. 2025ஆம் ஆண்டில் இந்த மங்களகரமான நிகழ்வு பிப்ரவரி 26ஆம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்படுகிறது. மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானை கௌரவிக்கும் ஒரு இந்து பண்டிகையாகும். இது சிவனின் இரவு என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் இது பெரும்பாலான இந்திய மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா பல்குன் மாதத்தின் அமாவாசையில் 14ஆம் தேதி இரவு வருகிறது. இந்த ஆங்கில நாட்காட்டியின்படி மார்ச் மற்றும் பிப்ரவரி மாதங்களுடன் ஒத்துப்போகிறது. பக்தர்கள் இரவும் பகலும் விரதமிருந்து சிவபெருமானை வழிபடுகிறார்கள். மகா சிவராத்திரி என்பது ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்ட ஒரு இந்து பண்டிகையாகும். இது உண்ணாவிரதம் மற்றும் தியானம் மூலம் இருள் மற்றும் வாழ்க்கையின் தடைகளை வென்றதை குறிக்குதுங்க. இந்த மங்களகரமான சந்தர்ப்பம் சிவபெருமான் மற்றும் சக்தி தேவியின் தெய்வீக சக்திகள் சங்கமத்தை குறிக்குதுங்க. இந்த நாளில் பிரபஞ்சத்தின் ஆன்மீக சக்திகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என நம்பப்படுகிறது. மகா சிவராத்திரி அனுசரிப்பு என்பது உண்ணாவிரதம், சிவபெருமானை பற்றிய தியானம், சுய பரிசோதனை, அது மட்டுமில்லாமல் சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவித்தல் மற்றும் சிவன் கோயில்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியதுங்க. பகல் நேரங்களில் கொண்டாடப்படும் பெரும்பாலான இந்து பண்டிகைகள் போலல்லாமல் சிவராத்திரி இரவில் கொண்டாடப்படும் ஒரு தனித்துவமான பண்டிகையாக இருக்கிறதுங்க. மகா சிவராத்திரியுடன் தொடர்புடைய பல புராண கதைகள் உள்ளன. மேலும் அதன் முக்கியத்துவம் லிங்க புராணம் உட்பட பல்வேறு புராணங்களின் விரிவாக்கமாக கூறப்பட்டுள்ளது. இந்த நூல் மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தையும் சிவபெருமானுக்கு அவரது குறியீட்டு பிரதித்துவமான லிங்கத்திற்கும் மரியாதை செலுத்துவதன் முக்கியத்துவத்தையும் வற்புறுத்துதுங்க. ஒரு புராணத்தின்படி இந்த இரவில்தான் சிவன் தாண்டவ நடனத்தை நிகழ்த்தினார். இது படைப்பு மற்றும் அழிவின் சக்தி வாய்ந்த மற்றும் தெய்வீக வெளிப்பாடாகும். பக்தர்கள் சிவ துதிகளை பாடுகிறார்கள், வேதங்களை ஓதுகிறார்கள், எல்லாம் வல்லவர் நிகழ்த்தும் பிரபஞ்ச நடனத்தில் அடையாளமாக பங்கேற்கிறார்கள் மற்றும் அவரது சர்வ வியாபித்துவை கொண்டாடுகிறார்கள். மற்றொரு புராண கதை இந்த நாளில் நடந்ததாக கூறப்படும் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமணத்துடன் தொடர்புடையது. இந்த அம்சம் திருமணமான தம்பதிகள் மற்றும் நல்ல கணவரை தேடும் திருமணமாகாத பெண்களுக்கு இந்த விழாவை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆக்குகிறது. மகா சிவராத்திரி பூஜை சடங்குகள் என்ன என்று பார்க்கும்போது மகா சிவராத்திரி பூஜை அதிகாலையில் தொடங்குகிறது. பக்தர்கள் சூரிய உதயத்திற்கு முன் குளித்து புதிய ஆடைகளை அணிந்து சிவன் கோவில்களுக்கு செல்கிறார்கள். இந்த நாள் பெண்களுக்கு விதிவிலக்கான முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர்கள் பாரம்பரிய மகா சிவராத்திரி பூஜையில் தண்ணீர், பால், வெல்வ இலைகள் ஆகிய பழங்கள் போன்ற பழங்களை தூப குச்சிகளுடன் சேர்த்து பங்கேற்கிறார்கள். அவர்கள் சிவலிங்கத்தை சுற்றி 3 அல்லது 7 சுற்றுகள் சுற்றி வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து பால் ஊற்றி இலைகள், பழங்கள், பூக்கள் அர்ப்பணிக்கிறார்கள். இவை அனைத்தும் தூப குச்சிகளால் வழிபடப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த மகா சிவராத்திரி பூஜை 6 குறிப்பிடத்தக்க கூறுகளை உள்ளடக்கியதாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான பொருட்களை குறிப்பிடுகிறது. அதாவது சிவலிங்கத்தை தண்ணீர் மற்றும் பாலால் அபிஷேகம் செய்கிறார்கள். அதேபோல் வில்வ இலைகளை காணிக்கையாக வைப்பதும் ஆன்மாவை சுத்திகரிப்பதை குறிக்கிறதுங்க. அதேபோல் பூஜைக்கு பிறகு குங்குமம் பூசுவது நல்லொழுக்கத்தை குறிக்கிறது. வழிபாட்டின் போது பழங்கள் வழங்குவது ஆசைகள் நிறைவேறுவதையும் நீண்ட ஆயுளையும் குறிக்கிறதுங்க. ஊதுபத்திகளை எரிப்பது செல்வத்தின் அடையாளமாகும். வெற்றிலை என்பது உலக ஆசைகளிலிருந்து பெறப்பட்ட மன நிறைவை குறிக்குதுங்க. விளக்குகளை ஏற்றுவது ஞானத்தையும் அறிவையும் அடைவதை குறிக்குதுங்க. இந்த விழாவில் மையக்கூறுகளில் ஒன்று சிவன் கோவில்களில் இரவு முழுவதும் நடைபெறும் விழிப்புணர்வாகும். இது பக்தர்களால் செய்யக்கூடிய ஒரு வழிபாடாக அமைகிறதுங்க. இதன் விளைவாக மகா சிவராத்திரி இரவில் கோவில்களில் ஓம் நமச்சிவாயா என்ற
கோஷங்களால் எதிரொலிக்கின்றன. அதே நேரத்தில் ஆண்களும் பெண்களும் சிவபெருமானை கௌரவிக்கும் வகையில் பக்தி பாடல்களை பாடுகிறார்கள். இந்த மகா சிவராத்திரி விரதத்தின் பின்னணியில் உள்ள புராண கதை என்ன என்று பார்க்கும்போது மகா சிவராத்திரி புராண கதையால் நிறைந்துள்ளது. அவற்றில் மிகவும் பிரபலமானது சிவபெருமானை தனது கணவராக பெற பார்வதி தேவி மேற்கொண்ட கடுமையான தவத்தின் கதை. புராண கணக்குகளின்படி அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு காரணமாக 15 நாட்களில் 14ஆம் நாளில் சிவனும் பார்வதி தேவியும் திருமணத்தில் இணைந்தனர். மகா சிவராத்திரிக்கு கூறப்படும் மகத்தான முக்கியத்துவம் மற்றும் மங்களகரமான தன்மைக்கு இதுவே அடிப்படை காரணமாக அமைகிறது. அதேபோல் கருட புராணம் இந்த நாளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் ஒரு வித்தியாசமான கதையை வழங்குகிறது. இந்த புராணத்தின்படி ஒரு வேட்டைக்காரன் தனது விசுவாசமான நாயுடன் வேட்டையாடுவதற்காக காட்டிற்குள் சென்றான். ஆனால் வெறுங்கையுடன் திரும்பினான். களைப்பும் பசியும் அடைந்த அவன் ஒரு குளத்தின் அருகே ஓய்வெடுத்தான். அங்கு ஒரு வில்வ மரத்தின் அடியில் ஒரு லிங்கத்தை கண்டான். ஓய்வு தேடி அவன் மரத்திலிருந்து சில இலைகளை பறித்தான். தற்செயலாக அவற்றின் சில லிங்கத்தின் மீது விழுந்தன. அதேபோல் அவன் கால்களை சுத்தம் செய்ய குளத்திலிருந்து தண்ணீரை தெளித்தான். எதர்ச்சையாக குளத்திலிருந்து தண்ணீரை தெளித்தான். கவனக்குறைவாக சிலவற்றை லிங்கத்தின் மீதும் தெளித்தான். இந்த செயல்களை செய்து கொண்டிருக்கும் போது அவரது அம்புகளில் ஒன்று அவரது பிடியிலிருந்து நழுவி சிவலிங்கத்தின் முன் வணங்க தோண்டியது. தற்செயலாக அவன் சிவராத்திரி நாளில் முழு சிவ பூஜை செயல்முறையையும் முடித்தான். அவரது மறைவுக்கு பிறகு யமனின் தூதர்கள் அவரது ஆன்மாவை கைப்பற்ற வந்தபோது சிவனின் பரிவாரங்களிலிருந்து தேவர்களும் அவரை பாதுகாக்க வந்தனர். இந்தியாவின் மகா சிவராத்திரி எவ்வாறு கொண்டாடப்படுகிறது என்று பார்க்கும்போது இந்த மங்களகரமான நிகழ்வு வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் பிராந்தியங்களில் வெவ்வேறு வழிகளில் கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் அண்ணாமலை கோவிலில் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. சிவபெருமான் பக்தர்கள் மலையின் உச்சியில் அமைந்துள்ள சிவன் கோவிலுக்கு சுற்றி 14 கிலோமீட்டர் வெறும் காலுடன் கிரிவலம் அல்லது கிரி பிரதட்சணையில் பங்கேற்கின்றார்கள். இது மட்டுமில்லாமல் அதிகாலையில் பக்தர்கள் கங்கை அல்லது புனிதமாக கருதப்படும் வேறு எந்த நீர்நிலைகளிலும் நீராடுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும் விதமா அமைகிறது. சிவராத்திரி விழாவின் சின்னங்கள். சிவராத்திரியின்படி சிவபுராணத்தின்படி மகா சிவராத்திரி வழிபாடு பின்வரும் 6 விஷயங்களை உள்ளடக்கி இருக்க வேண்டும். அதாவது வில்வ இலைகள் ஆன்மாவின் சுத்திகரிப்பை குறிக்கின்றன. உணவுப் பொருட்கள் நீண்ட ஆயுளையும் ஆசைகள் நிறைவேறும். சிவபெருமானுக்கு அரிசி மற்றும் பழங்கள் படைக்கப்படுகின்றன. அதே போல் தூப தீபங்கள் செல்வத்தை பெற கடவுளுக்கு முன்பாக தூபக்குச்சிகள் எரிக்கப்படுகின்றன. அதேபோல் வெற்றிலை திருப்தியை குறிக்கிறது. இந்த மகா சிவராத்திரியான இன்றைய தினத்தில் எங்கு இந்த வழிபாட்டை பார்க்க வேண்டும் என்று பார்க்கும்போது காசி விஸ்வநாதன் கோவில் வாரணாசி, சோம்நாத் கோவில் குஜராத், கேதார்நாத் கோவில் உத்தரகாண்ட், காலேஸ்வர் கோவில் உஜ்ஜயினி, அமர்நாத் குகை ஜம்மு அண்ட் காஷ்மீர், பசுபதிநாத் கோவில் நேபாளம், அது மட்டுமில்லாமல் லிங்கராஜ் கோவில் புவனேஸ்வர், தாரகேஸ்வரர் கோவில் மேற்கு வங்காளம், பிரகதீஸ்வரர் கோவில் தமிழ்நாடு, ஸ்ரீ காளகஸ்தி கோவில் ஆந்திர பிரதேசம்.